ஹாய்ங்க, இன்னைக்கு யூஜுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா nth டெரிவேட்டிவ் பார்த்தோம் இல்லையா, அதில் உள்ள செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதில் உள்ள சூஸ் தி கரெக்ட் பண்ணி எப்படி ஆன்சர் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கொஞ்சம் ஷார்ட்டாகவும் எப்படி போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், இந்த nth டெரிவேட்டிவ் ஆஃப் 4 பவர் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 4 பவர் எக்ஸ், அதாவது a பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. a பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன, t/dx இன்ட்டு a பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா a பவர் எக்ஸ் லாக் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா, இது ஆல்ரெடி ஃபார்முலா எழுதும்போது எழுதியிருந்தேன். ஓகேங்களா, t/dx இந்த ஏ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஏ பவர் எக்ஸ் லாக் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஃபார்முலா. இங்கே ஒய்1 ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இங்கே ஏயோட வேல்யூ 4. அப்போ என்ன கிடைக்கும், 4 பவர் எக்ஸ் லாக் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒய்2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா திரும்ப இங்கே 4 பவர் எக்ஸ் வருது பாருங்கள். லாக் 4ங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அப்போ திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏ பவர் எக்ஸ், அதாவது 4 பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா திரும்ப 4 பவர் எக்ஸ் லாக் பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஒரு லாக் பவர் 4 சேர்த்து லாக் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்படி கண்டினியூஸாக போகும் இல்லையா. இப்போ ஒய்3 கண்டுபிடிச்சா உங்களுக்கே தெரியும், திரும்ப 4 பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண அப்படின்னா 4 பவர் எக்ஸ் லாக் 4னு கிடைக்கும். அப்போ இங்கே என்னவா ஆயிரும் அப்படின்னா லாக் பவர் 4 தி ஹோல் கியூப்னு ஆயிரும். அப்போ இதில் ஒய் பவர் என்னோட வேல்யூ என்னவா இருக்கும், 4 பவர் எக்ஸ் லாக் 4 தி ஹோல் பவர் என். ஓகேங்களா, ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 4 பவர் எக்ஸ் லாக் பவர் 4 தி ஹோல் பவர் என், ஆன்சர் சி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த nth டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர் எம்எக்ஸ் ஒய்யோட வேல்யூ. ஸோ ஒய்1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எம் இ பவர் எம்எக்ஸ், ஒய்2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எம் ஸ்கொயர், திரும்ப எம் முன்னாடி வரும், எம் ஸ்கொயர் இ பவர் எம்எக்ஸ். ஓகேங்களா, அப்போ ஒய் பவர் என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும், எம் பவர் என் இ பவர் எம்எக்ஸ். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா எம் பவர் என் இ பவர் எம்எக்ஸ் சி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த nth டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ். இது மாதிரி ஸ்கொயர்டு வச்சு நம்ம ஆன்சர் போட முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, சைனுக்குள்ளே வேல்யூ இருக்கணும், சைன் 3x, சைன் 4x, சைன் 5xன்னு உள்ளே இருக்கமே தவிர ஸ்கொயர் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தான் தெரியும்ல, டேர்ன் ஸ்கொயர் டீட்டா, டேர்ன் பவர் 4 டீட்டா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா சைன் என் டீட்டா, சைன் காஸ் பவர் என் டீட்டா, அந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாஸில் உள்ள ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி இந்த என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட் ஓகே டீட்டா கூட வேல்யூவாக வர மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் சைன் ஸ்கொயர் எக்ஸ்க்கான ஃபார்முலா எனக்கு தெரியும், அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா 1 - cos 2x டிவைடட் 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 1/2 - 1/2 cos 2x அப்படின்னு எழுதலாம். எதோட வேல்யூங்க, ஒய்யோட வேல்யூ. ஓகேங்களா, ஸோ ஒய்1லே தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒய்1 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ 0 ஆயிரும். ஓகேங்களா, ஸோ -1/2ங்கிறது கான்ஸ்டன்ட், cos 2x இதுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லையா, cos 2x அப்படி இருந்துச்சுன்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. அப்போது 2 பவர் என் cos ஆஃப் 2x + n/2 அப்படின்னு எழுதுங்கன்னு சொல்லி நான் நேற்று வீடியோ இதுக்கு போன வீடியோ போடும்போதே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, வெறும் cos 2x sin 2xன்னு சொல்லிட்டு இதோட nth டெரிவேட்டிவ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா உள்ள இருக்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து பவர் n cos ஆஃப் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதோட ஒரு n/2 ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இப்போ இன்னொரு வாட்டி சொல்லி காமிக்கிட்டேன். அப்போ cos 4x இருந்துச்சு, அப்படி எழுதுவோம் 4 பவர் n cos ஆஃப் ஓகேங்களா 4x + n/2 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா, இது வந்து cos ஆஃப் ax + bங்கிற ஃபார்மேட்லேருந்து கொண்டு வரணும். மேக்ஸிமம் bங்கிற வேல்யூ நமக்கு காஸ் ஃபார்மேட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ax வச்சு எழுதும்போது இந்த மாதிரி நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க, இப்படி தான் எழுதணும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணி அப்படியே ஆற்று வச்சுக்கோங்க. ஸோ -1/2ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஃபார்மேட், இந்த 2 இங்கே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம், மேலே போகுது -1 ஆகும். அப்போ -2 பவர் n - 1 cos ஆஃப் 2x + n/2 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா, -2 n - 1 cos ஆஃப் 2x + n/2 அப்படிங்கிறது இதோட ஆன்சர் ஏ. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த nth டெரிவேட்டிவ் ஆஃப் cos squared x. cos squared xனால் என்ன எழுதுவோம், இதே ஃபார்முலா தான், y = cos squared x. cos squared xக்கு என்ன ஃபார்முலா, 1 + cos 2x டிவைடட் 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இதே ஃபார்மேட் தான் வரும். இங்கே என்ன வரும், இந்த மைனஸ் வராமல் இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஓகேங்களா, அப்போ 2 பவர் n - 1 cos ஆஃப் 2x + n/2. ஸோ இதோட ஆன்சரும் ஏ. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் y = x பவர் n - 1 டிவைடட் x - 1 தென் ஃபைண்ட் தி y பவர் n. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒய்யோட வேல்யூ x பவர் n - 1 டிவைடட் x - 1. இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா,
ஓகேங்களா? எங்கே பார்த்துருப்பீங்க? ஜிபியில் பார்த்துருப்போம். இதை பார்த்துருக்கோம்ல, ஏபி ஜிபின்னு படிக்கும்போது இதை ஜிபியில் பார்த்துருப்போம். அதாவது 1 + x + x² + எக்ஸெட்ரா எக்ஸ் பவர் n - 1 இருந்துச்சு அப்படின்னா அதை x பவர் n - 1 டிவைடு x - 1ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? அப்போது இந்த ஒய்ங்கிற வேல்யூவை இந்த ஃபார்மேட்டை எப்படி எழுத போகிறேன்? 1 + x + x² + எக்ஸெட்ரா எக்ஸ் பவர் n - 1. இதோட ஆன்சரை நான் ஒய் பவர் n கண்டுபிடிச்சேன் அப்படின்னா கன்ஃபார்ம் 0ன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி 1 + x + x² இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல என்னவாகும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகி என்னவாகும் அப்படின்னா 0 ஆகக்கூடிய வேல்யூ தான். ஓகேங்களா? e பவர் x sin x cos x இதை தான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஆன்சர் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி 1 டிவைடு ax + b, அதாவது 1 டிவைடு 4x + 3 இல்லைனா 1 டிவைடு எக்ஸ் இது மாதிரி கொடுத்துருந்தா தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் நம்மளால் கொண்டு வர முடியாது. ரொட்டீனாக என்னவாகும் அப்படின்னா கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரியான வேல்யூ இப்போ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகும். அடுத்த ஸ்டெப் என்னவாகும்? 1 0 ஆகும். புரியுதுங்களா? ஸோ இது கன்ஃபார்ம் என்னவாகும் அப்படின்னா ஒரு இடத்துல லாஸ்ட் டெரிவேட்டிவ் பண்ணும்போது ஃபைனலாக என்னவாக தான் ஆகும் அப்படின்னா 0 ஆக தான் செய்யும். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 0. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த nth டெரிவேட்டிவ் ஆஃப் log of x². ஓகேங்களா? இதை டெரைவ் பண்ணி போடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? log of x². இது 2 மாடலில் போடலாம். ஓகேங்களா? நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் இங்கே தரேன். ஓகேங்களா? இப்போ log of x² இருக்குது அப்படின்னா இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைக்கும் 1/x². இதை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, ஸோ அப்போ 1/x². இப்போ எதாவது ஒன்று கன்சிடர் பண்ணால் அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா 2x. அப்போ என்ன கிடைக்கும்? 2x பவர் -1. இந்த ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸு கேன்சல் ஆயிரும். இப்போ 1 தான் இருக்கும், மேலே போகும்போது -1, 2ங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நான் y2 கண்டுபிடிச்சேன்னா என்னங்க கிடைக்கும்? 2 × -1 x பவர் -2. கரெக்டாக? அடுத்து y3 கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 2ங்கிறது கான்ஸ்டன்ட், -1 இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு -2 x பவர் -3. அப்போது y4 கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 2 × -1 × -2 × -3 × x பவர் -4. இப்படி ரொட்டீனாக கிடச்சிட்டே இருக்கும். அப்போ y பவர் n என்னவாக இருக்கும்? இந்த 2ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். பாருங்கள், இங்கே y1ங்கிற இடத்துல இந்த 1 ஸ்டார்ட் ஆகலை, y2ங்கிற இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா 1ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ என்ன எழுதணும்? இங்கே ப்ளஸ் வேல்யூ தான் இருக்குது அப்படிங்கிறதுனால -1 n - 1. ஓகேங்களா? ஏன்னா இங்கே இப்போது 1 போட்டிங்க அப்படின்னா 1 - 1 0 ஆயிரும். எனிதிங் பவர் 0ட வேல்யூ 1ங்கிறதுனால ப்ளஸ்ஸுங்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் இங்கே n - 1 போட்டிருக்கேன். அடுத்து ஃபேக்டோரியல்லையும் இங்கே என்ன ஆகலை அப்படின்னா 1ங்கிற வேல்யூ இல்லை. அப்போ 0 ஃபேக்டோரியல் தான். 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். ஓகேங்களா? அப்போ இங்கே ஃபேக்டோரியல்லையும் n - 1 ஃபேக்டோரியல் தான். ஓகேங்களா? ஏன்னா y2லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா 1 அப்புறம் 2 வரைக்கும் வருது, அப்புறம் 3 வரைக்கும் வருது. அதனால் ஃபேக்டோரியலும் இங்கே என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா n - 1 ஃபேக்டோரியலாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து அவ்வளோதான். இங்கே என்ன வேல்யூ இருக்குது? இங்கே y1 போடும்போது அப்போ இங்கே x பவர் -n. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2 - 1 தி ஹோல் பவர் n - 1 n - 1 ஃபேக்டோரியல் டிவைடு அந்த மைனஸாக இருக்க வேல்யூ கீழே வந்தால் என்னவாயிரும் அப்படின்னா +n ஆயிரும். அப்போ இதோட ஆன்சர் என்னது? மேலேயே தான் இருக்கா? ஸோ மேலேயே வச்சு கூட ஆன்சர் எழுதியிருக்காங்க. அப்போ இதுலேயே ஆன்சர் பாருங்கள் எங்கே இருக்குது? -1 n பவர் n - 1. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா A. ஓகேங்களா? இதை நான் எப்படி ஷார்ட்டாக போடணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ எப்படி ஷார்ட்டாக போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? log of x² கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்கள் y1 மட்டும் கண்டுபிடிங்க. y1 கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? log of x² இருக்குது. ஓகேங்களா? இதை இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. log x டிவைஷன் பண்ணால் 1/x, அப்போ 1/x². x² டிவைஷன் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா 2x. ஏன்னா இதை ஒரு வேல்யூ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியல் பண்ணணும். ஸோ இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணதுனா திரும்ப டிஃப்ரென்ஷியல் பண்ணி 2x போட்டிருக்கோம். ஸோ ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? x கேன்சல் ஆகிட்டு 2x பவர் -1 அப்படின்னு கிடைக்கும், இல்லைனா 2/x அப்படின்னு கிடைக்கும். ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஷினை பாருங்களேன். இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தான் பாருங்கள். நான் ஆன்சரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக இல்லையான்னு ஏபிசியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒய்யோட வேல்யூ. இப்போ நான் கண்டுபிடிச்சது y1ஓட வேல்யூ. இங்கே கொடுத்துருக்க ஆன்சர்லாம் எதோட வேல்யூ அப்படின்னா nth டெரிவேட்டிவ் அப்படின்னா y1ஓட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ y1ஓட வேல்யூ தான் இதுவா இல்லை இதுவா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா y1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா? அப்போது இந்த y1ஓட வேல்யூவில் கொண்டு போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒய்க்கு அதாவது எண்ணுக்கு பதிலாக 1ங்கிற வேல்யூவை அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் கண்டுபிடிச்சிருக்குது இப்போ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க, நான் y1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க கொடுத்தது வந்து என்னோட வேல்யூ கொடுத்து கரெக்டானு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 1ன்னு இந்த வேல்யூவில் அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா உங்களுக்கு y1ஓட வேல்யூ கரெக்டாக
கரெக்டாக கிடச்சிச்சு அப்படின்னா அது ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு பதிலாக ஒன்றுன்னு இந்த ஒய் இதான் ஒய்யனோட வேல்யூ நான் எடுத்துக்கிட்டு இதில் அப்ளை பண்ணேன் அப்படின்னா கிடைக்கும் -1. என்னோட வேல்யூ எனக்கு பாரு 1, அப்போ 0 மைனஸ் 1 மைனஸ் 0ன்னு கிடைக்கும் அப்படின்னா 0 ஃபேக்டோரியல் 2x⁻−1. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்குது, ஒய்வனோட வேல்யூ எனிதிங் ஒரு 0 வேல்யூ 1, 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். ஓகேங்களா? 0 ஃபேக்டோரியல்னாலும் 1 தான், 1 ஃபேக்டோரியல் அப்படின்னாலும் 1 தான். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்குது, 2x⁻−1 ஒய்வனோட வேல்யூ கிடைக்குது பாருங்கள். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஏஏ கரெக்ட் தான். அதே மாதிரி பிஏ செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நமக்கு ஆன்சர் ராங்காக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 2 ஆப்ஷனில் ஒரே மாதிரி ஆன்சர் செட் பண்ண கூட ஆன்சர் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருங்க. எவ்வளோ 2 நிமிஷம் ஆகுமா, அவ்வளோதானே. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ y1 கண்டுபிடிக்கிறேன். செகண்ட் ஆப்ஷனுக்கு எனக்கு பதில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 1ன்னு கொடுக்க போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும், -1 n+1. ஓகேங்களா? அப்போ என்னுக்கு பதிலாக 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே n+1 அப்படிங்கிறப்போ 2 ஃபேக்டோரியல், அடுத்து என்ன கிடைக்கும் 2x⁻n கிடைக்கும். ஸோ ஆன்சர் கிடைக்குது பாருங்கள், 2 ஃபேக்டோரியல் 2 என்னோட வேல்யூ 1 அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அப்போது இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா? இதுவும் ஒய்வனோட வேல்யூ நமக்கு ஈக்குவலாக கிடைக்கல. ஏன்னா ஒய்வனோட வேல்யூ வச்சு 2/x இல்லைன்னா 2x⁻−1ன்னு கிடைக்கணும். ஸோ அப்போ இது ஆன்சர் தப்பு. அதே மாதிரி சிஏ செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ சிஏ செக் பண்ணி பாருங்கள், அடுத்து டிஏ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஆன்சர் கரெக்டாக இருக்கோ அந்த ஆன்சரை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? நமக்கு ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு ஒய்யினோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா y1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி, ஓகேங்களா, கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒய் என்னோட வேல்யூவில் என்னுக்கு பதிலாக 1ன்னு கொடுக்கும்போது எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக அமையுதோ அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து ஓகே, இப்போ 7th கொஸ்டின் பாருங்கள். 7th என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைன் ஒய்வனோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒய்யோட வேல்யூ 1 - x டிவைட் 1 + xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதே ஃபார்மேட்டை ஆப்ஷன் ஏபிசியில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் y1 மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறேன். y1 எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதை யூவி மாடல்னு நான் எடுத்துக்கிறேன். u/v அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, v(u' - uv' டிவைட் v²ங்கிறது ஃபார்முலாவா, இந்த ஃபார்முலாவில் இது யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது மேலே இருக்கிறது u, கீழே இருக்கிறது v, அப்போது 1 + x. ஓகேங்களா? u' இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் -1. அடுத்து u அப்படி எழுதணுமா, -(u)வோட வேல்யூ 1 - x, v' இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 1 டிவைட் v². அப்போது 1 + x² தி ஹோல் ஸ்கொயர். இதான் ஃபார்மேட் கிடைக்கிது இப்போ. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கிது, -1 - x, மைனஸ் உள்ளே போகும்போது -1 + x டிவைட் 1 + x² தி ஹோல் ஸ்கொயர் கிடைக்கிது. ப்ளஸ் எக்ஸுக்கு -x கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா -2 டிவைட் 1 + x² கிடைக்கிது. கரெக்டுங்களா? எதோட வேல்யூ, y1ஓட வேல்யூ. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே எதோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஒய்யனோட வேல்யூவை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது நான் இதில் 1 அப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ இது ஒய்யனோட வேல்யூ தான் இது நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடச்சிச்சின்னா அதுதாங்க ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நான் ஏ செக் பண்ணி பார்க்குங்களா. இப்போ என்னுக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ண போகிறேன். 1 அப்ளை பண்ண கிடைக்கும் 2 -1 தி ஹோல் பவர் 1 அப்ளை பண்ண போகிறேன்னா அப்போது 1, அப்போது 1 ஃபேக்டோரியல் டிவைட் x+1. ஸோ x+1 தி ஹோல் பவர் என்னுக்கு பதிலாக 1 போடுவேன், 1 + 1 2. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கிது, -2 டிவைட் x+1 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக கிடைக்கிது பாருங்கள், நான் கிடச்ச ஆன்சர். இப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ தான். இப்போ நான் பிஏ செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ராங்கான ஆன்சர் கிடைக்கும். போட்டு பார்க்குமா. இப்போ பி சப்போஸ் 2 ஏபிசிடி எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். y2 கண்டுபிடிச்சி கூட அடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன தானே, என்னுக்கு பதிலாக 1ங்கிற வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 2 -1 தி ஹோல் பவர் n, என்னோட வேல்யூ 1. அடுத்து n+1 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 + 1 2 ஃபேக்டோரியல் டிவைடு இங்கே என்ன கிடைக்கும், x+1 தி ஹோல் பவர் என்னோட வேல்யூ 1 கொடுத்தேன் அப்படின்னா 2 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 2 - 2, இங்கே ஒரு 2 ஃபேக்டோரியல்னால் இன்னொரு 2 கிடைக்குது. ஓகேங்களா? இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் டிவைடு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா x+1 தி ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. சாரி, x+1 தி ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. இது வந்து y1ஓட ஆன்சரா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இல்லை, அப்போது இது ராங். அடுத்து இந்த மாதிரி சிஏ செக் பண்ணி பார்க்கலாம், டிஏ செக் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து 8th ஸ்டெப் பாருங்கள். இஃப் ஒய்யோட வேல்யூ log of 4 - x² கொடுத்துட்டு இதில் nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ log of என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ 4 - x² கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதை 2² - x² எழுதணும் அப்படின்னா a² - b² ஃபார்மேட்டில் 2 + x × 2 - x அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், log of 2 + x × 2 - x. ஓகேங்களா? அப்போது log of
ஏபி அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் log a ப்ளஸ் log b அப்படின்னு எழுதலாம். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? log of 2 + x ப்ளஸ் log of 2 - x அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச log of ax + bக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதில் ஏயோட வேல்யூ 1னும் பியோட வேல்யூ 2ன்னு எடுத்துகிட்டு அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா? -1 தி ஹோல் பவர் n - 1 n - 1 ஃபேக்டோரியல். அடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா a/n டிவைடட் ax + b தி ஹோல் பவர் n அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார்முலா நினைவு இல்லை அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுங்கள், டிஃப்ரெஷியேட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு போடலாம். இப்போ இது ஒய்யோட வேல்யூ இல்லையா? ஸோ இதுலேருந்து y1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை டிஃப்ரெஷியேட் பண்ணுங்கள். இதை டிஃப்ரெஷியேட் பண்ண கிடைக்கும் 1 இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா 2 + x. திரும்ப இது கன்சிடர் பண்ணி டிஃப்ரெஷியேட் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும், அதை விட்டுறேன். ஓகேங்களா? அங்கே எனக்கு கிடைக்கும் log of சாரிங்க அடுத்து பாருங்கள், இதை டிஃப்ரெஷியேட் பண்ணால் கிடைக்கும் 1 டிவைடட் இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா log எக்ஸை டிஃப்ரெஷியேட் பண்ணால் 1/x. ஓகேங்களா? அப்போ 2 - x. இது திரும்ப டிஃப்ரெஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 கிடைக்கும். இங்கே டிஃப்ரெஷியேட் பண்ணுவோம் 1ங்கிறதுனால போடலை. ஓகேங்களா? அப்போது இங்கே y1ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். திரும்ப ரிட்டன் எழுதிக்கிறேன். 2 + x தி ஹோல் பவர் -1 ப்ளஸ் இந்த வேல்யூவில் இந்த மைனஸ் இங்கே வரும்போது இது மைனஸ் ஆயிடுது. ஓகேங்களா? -2 - x தி ஹோல் பவர் -1. ஏன்னா இதுக்கு பவரில் 1 இருக்கிறது தான் மேலே போகும்போது -1 ஆகுது. ஓகேங்களா? இப்போ டிஃப்ரெஷியேட் பண்ணி பாருங்கள். y2ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? இதை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடுவீங்களா? அப்போ -1 2 + x தி ஹோல் பவர் -2. ஓகேங்களா? திரும்ப எக்ஸ் இதை டிஃப்ரெஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரெஷியேட் பண்ண 1 தான் கிடைக்கும், அதில் விட்டுறேன். ஓகேங்களா? அடுத்து இதே டிஃப்ரெஷியேட் பண்ணோம் அப்படின்னா -1 இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். பவர் வேல்யூ எடுத்து ஃப்ரெண்டில் எழுதிட்டு இதில் -1 சேர்க்குறேன். ஓகேங்களா? அப்போ 2 - x தி ஹோல் பவர் -2. திரும்ப இதை கன்சிடர் பண்ணி டிஃப்ரெஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து y3 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 × -2 x ப்ளஸ் தி ஹோல் பவர் -3. இங்கே என்ன கிடைக்கும்? -1 அடுத்து -2 x - 2 தி ஹோல் பவர் -3. ஓகேங்களா? -1 × -1 இந்த இடத்துல +1ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே y1ல வேல்யூவில் ப்ளஸில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலாகவே என்ன பண்ணுவோம்? -1 தி ஹோல் பவர் n - 1ன்னு தான் எழுதுவோம். ஏன்னா ஃபஸ்ட் ஒன்ல வந்து 1 என்னோட வேல்யூ 1ன்னு போடும்போது 1 - 1 0 எனிதிங் பை 0ஓட வேல்யூ 1 ப்ளஸ் ஆகணுங்கிறதுக்காக -1 தி ஹோல் பவர் n - 1 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ போடுவோம். ஓகேங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு y2 போடும்போது 1 கிடைக்கிது, y3 போடும்போது 2 வரைக்கும் வருது. ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணுவோம்? n - 1 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து 1 வரைக்கும் தான். 1 போடும்போது இங்கே வேல்யூவே கிடையாது, 0 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இங்கே போடும்போது 1 வரைக்கும் வருது, இங்கே 3 போடும்போது 2 வரைக்கும் வருதுங்கிறனால n - 1 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 போடும்போது இங்கே 3 தான் வருது. அப்போது இது n தான். ஓகேங்களா? அதை நான் கீழே இறக்கி எழுதிக்கிட்டுங்களா? 2 + x தி ஹோல் பவர் -n வந்து ப்ளஸ் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே 3 போடும்போது 3 தான் இருக்குது அப்படின்னா n போடும்போது இங்கே n தான் வரும். -n கீழே இறக்கி +n போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கே நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த மைனஸ் அப்படியே தான் வரும். ஓகேங்களா? ஆனால் இங்கே இருக்கிறதுல இங்கே ஃபஸ்ட் ஒன்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் தான் இருந்துச்சு, இந்த மைனஸ் போட்டோம். செகண்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா -1 வரைக்கும் வருது, இங்கே -1 -2 வருது. ஸோ எப்பயும் போல் n - 1 ஃபேக்டோரியல் தான். ஓகேங்களா? டிவைடர் இது வந்து மைனஸ் கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 + x தி ஹோல் பவர் n ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா n ஃபேக்டோரியல் போடும்போது n ஃபேக்டோரியல். ஸோ இங்கே போட்டேன். ஏன் இங்கே -1 தி ஹோல் பவர் n - 1 போடலை அப்படின்னு கேட்டால், ஓகேங்களா, ஏன் போடலை அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் இருக்குல்லையா, இந்த மைனஸும் சேர்ந்து என்னவாயிருது அப்படின்னா ப்ளஸ் ஆயிடுது. ஓகேங்களா? அதேமாதிரி அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்றும் இங்கே இருக்கிறதுல ப்ளஸ், இந்த மைனஸை விட்டுருங்க. இங்கே இருக்கிற முன்னாடி மைனஸ் வேல்யூ கிடைக்காது, அந்த மைனஸ் தான் இங்கே மைனஸ் போட்டனே, இந்த மைனஸ் கம்பேனா இங்கே வந்துடுது. ஓகேங்களா? இங்கே மைனஸ் போடும்போது அந்த மைனஸ் என்னவாயிருது அப்படின்னா மைனஸ் இங்கே கிடைக்கல. அதே மாதிரி இங்கே என்னவாகுது அப்படின்னா -1 × -1 +1 ஆயிடுது. இங்கேயும் அதே மாதிரி என்னவாகுது அப்படின்னா இங்கேயும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுது. அதே மாதிரி அங்கேயும் ப்ளஸ் தான் ஆகுது. இந்த மைனஸ் தான் வெளியில் வச்சுருக்கோமே. ஓகேங்களா? அதனால தான் இந்த -1 தி ஹோல் பவர் n - 1 போடலை இதில். ஓகேங்களா? ஸோ இது yn-ஓட வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா -1 தி ஹோல் பவர் n - 1 ஃபேக்டோரியல் 2 + x இந்த ஆன்சர் A. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்கள், nth டெரிவேட்டிவ் ஆஃப் 1 டிவைடட் 2x - 1 இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ax + b ஃபார்முலா இருக்கு இல்லையா, 1 டிவைடட் ax + bங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சரை கொண்டு வரலாம். அவங்களுக்கு ஆன்சர் ax + bக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் ஏக்கு பதிலாக 2னும் பிக்கு பதிலாக -1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டில்
ஓகேங்களா. இதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 1 divided ax plus b அப்படின்னா -1 தி ஹோல் பவர் n ஃபேக்டோரியல் a பவர் n divided ax plus b தி ஹோல் பவர் n plus 1. இதில் ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுப்பீங்க, ஏக்கு பதிலாக 2னும் பிக்கு பதிலாக -1 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். அப்போ என்ன கிடைக்கும், -1 தி ஹோல் பவர் n ஃபேக்டோரியல் a பவர் n, ஏயோட வேல்யூ இங்கே என்னது அப்படின்னா 2 இல்லையா, அப்போது 2 பவர் n. ஓகேங்களா, 2 பவர் n divided ax plus b தி ஹோல் பவர் n plus 1. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா இந்த ஆன்சர் தான். ஓகேங்களா. பார்த்தா கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஷின் போட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 divided 2x minus 1 கொடுத்துருக்காங்களா. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 2x minus 1 தி ஹோல் பவர் -1. ஸோ y1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா -1 2x minus 1 தி ஹோல் பவர் -2. திரும்ப இதை டிஃப்ரெஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு 2 கிடைக்கும். அடுத்து y2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா -1 -2. ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்கும், இங்கே 2x minus 1 தி ஹோல் பவர் -3 2. திரும்ப டிஃப்ரெஷியேட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இங்கே என்னவாயிரும் அப்படின்னா 2 ஸ்கொயர்ட் ஆகும். அப்போ y3 என்னவாக இருக்கும், -1 -2 -3. ஓகேங்களா. 2x minus 1 தி ஹோல் பவர் -4 2 க்யூப்னு ஆகும். ஓகேங்களா. அப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ y என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஓகேங்களா, என்னவாக இருக்கும், இந்த மைனஸ் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவோம், -1 தி ஹோல் பவர் n ஃபேக்டோரியல், இந்த 1 2 3க்கு n ஃபேக்டோரியல் போட்டுருவோம். இது வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா. அப்போ 2x minus 1 தி ஹோல் பவர், இந்த -4 கீழே வரும்போது +4 ஆயிரும். ஓகேங்களா. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்கும்போது இங்கே 4 இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம், n+1. ஓகேங்களா. இங்கே 3 இருக்கும்போது அங்கே 4 இருக்குது அப்படின்னா இங்கே n இருக்கும்போது என்ன இருக்கணும், n+1 இருக்கணும். ஓகேங்களா. இங்கே 3 இருக்கும்போது அங்கே 3 தான் இருக்குது, அப்போது 2 பவர் n தான். ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா B. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இது வந்து சிட்டிஸ் கொஷினில் கேட்ட கொஷின். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த nth டெரிவேட்டிவ் ஆஃப் y ஈக்குவல் டு log ஆஃப் ax ப்ளஸ் பி ஈஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே ஃபார்முலா தான், ஆல்ரெடி டிரைவ் பண்ணி காமிச்சிட்டோம். ஓகேங்களா. log ஆஃப் y ஈக்குவல் டு log ஆஃப் ax ப்ளஸ் பி அப்படின்னா -1 தி ஹோல் பவர் n-1 ஃபேக்டோரியல் a பவர் n டிவைடட் ax ப்ளஸ் b தி ஹோல் பவர் nங்கிறது அப்படியே ஃபார்முலா. ஸோ ஆன்சர் படிச்சாரு. ஓகேங்களா. அடுத்து 11th சம் பாருங்கள், y ஈக்குவல் டு x² e பவர் x. ஓகேங்களா. இது வந்து அடுத்த ஃபார்மேட், இது வந்து லாப்லேஸ் தியரத்தில் வந்துடும். ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா x²ங்கிறது டிஃப்ரெஷியேட் பண்ணக்கூடிய வேல்யூ தான். ஓகேங்களா. இந்த nth டெரிவேட்டிவ் ஃபார்மேட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெஷியேட் பண்ண முடியாத வேல்யூஸ் தான் டிஃப்ரெஷியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. அதாவது e பவர் x sin x இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா e பவர் x sin x, e பவர் sin squared x, e பவர் cos x, இந்த ஃபார்மேட் தான் e பவர் log x 1 divided ax plus b இந்த கண்டினியூ ஆகிற வேல்யூஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் போடுவோம். இது வந்து என்னவாகும் அப்படின்னா nth டெரிவேட்டிவ் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான். ஓகேங்களா. x² டிஃப்ரெஷியேட் பண்ணக்கூடிய வேல்யூ தான். ஸோ ஒரு இடத்துல என்னவாகும் அப்படின்னா சால்வ் ஆகி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான். ஓகேங்களா. அதை வந்து இந்த ஃபார்மேட்டில் போட மாட்டோம். ஸோ அதனால் இதோட ஆன்சர் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். திரும்ப இந்த ஆன்சரோட டெரிவேஷன் வந்து நான் இந்த ஃபார்மேட் போடும்போது லெப்னிஸ் தியரம் போடும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. இதுவும் அதே தான். ஓகேங்களா. ஒமிட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் y ஈக்குவல் டு e பவர் 5x. இது ஈஸியஸ்ட்டாக அடிச்சிருவீங்க இல்லையா. e பவர் 5x அப்படின்னா ஃபஸ்ட்டு y ஈக்குவல் டு e பவர் 5xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ y1ஓட வேல்யூ 5 e பவர் 5x. அடுத்து y2ஓட வேல்யூ 5² ஏன்னா திரும்ப 5 வரும் இல்லையா, e பவர் 5x. அப்போது இதில் y என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும், 5 பவர் 2 இருக்கும்போது 2, அப்போ n இருந்துச்சுன்னா n, e பவர் 5x. அப்போ 5 பவர் n இது ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் y ஈக்குவல் டு log ஆஃப் 2x + 3. ஓகேங்களா. ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ax + 3ங்கிற ஃபார்முலா இருக்குல்ல, ax + b, y ஈக்குவல் டு log ஆஃப் ax + bங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஆன்சர் போட்டுடலாம். இல்லை டிஃப்ரெஷியேட் பண்ணி போகிறதா இருந்தாலும் டிஃப்ரெஷியேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. 2 வாட்டி டிஃப்ரெஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. அப்போ என்ன போடுவீங்க, இப்போ நான் டிஃப்ரெஷியேட் பண்ணி போடுறேன். நீங்கள் ஆன்சர் வந்து என்ன பண்ணுங்கள், log ஆஃப் ax + bங்கிற ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 3ன்னு போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா கிடச்சிடும். அதாவது -1 தி ஹோல் பவர் n-1 ஃபேக்டோரியல். இங்கே ஏயோட வேல்யூ 2ங்கிறதுனால 2 பவர் n டிவைடட் ax + b, அதாவது 2x + 3 தி ஹோல் பவர் n அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா. ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிடலாம். ஆன்சர் இப்போ ஃபார்மேட் படிச்சிருந்தீங்கன்னா, ஃபார்மேட் படிக்கலாம், டிஃப்ரெஷியேட் பண்ணி பார்த்து போடுங்க. ஓகேங்களா. டிஃப்ரெஷியேட் பண்ணி காமிக்கிறீங்களா. y ஈக்குவல் டு log ஆஃப் 2x + 3ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் y1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 டிவைடட் 2x + 3, திரும்ப டிஃப்ரெஷியேட் பண்ணும்போது ஒரு 2 கிடைக்கும். ஓகேங்களா. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இது எப்படி எழுதிக்கலாம், 2 into 2x + 3 தி ஹோல் பவர் -1 எழுதலாம். ஸோ y2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த 2 அப்படியே இருக்கும். ஸோ -1 2x + 3 தி
ஹோல் பவர் -2 ஆகும். திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 கிடைக்கும். அந்த 2 இங்கே வந்து 2 ஸ்கொயர்ட் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்து y3 கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? 2 3 -1 -2 2x + 3d ஹோல் பவர் -3 கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இதில் y என்னோட வேல்யூ இது வந்து 3 போடும்போது 3 4 போடும்போது 4 கிடைக்கிறதுனால 2n. ஓகேங்களா. அடுத்து இந்த -1 வர்றதுனால ஓகேங்களா இங்கே இது லாக் ஆஃப் ஃபஸ்ட்டு 1 ப்ளஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 1ல் தான் -1ங்கிறது வரும். ஓகேங்களா. அதனால் -1 ஹோல் பவர் n-1 கன்ஃபார்ம் போடணும். அதேமாதிரி ஃபேக்டோரியலும் இங்கே 3 இருக்கும்போது இங்கே 2 வரைக்கும் தான் வரும். அப்படிங்கிறதுனால n-1 ஃபேக்டோரியல் தான் போடுவோம். ஓகேங்களா. இந்த மைனஸாக இருக்க வேல்யூ கீழே வந்தால் ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா. இங்கே 2x + 3 ஹோல் பவர் -n. இந்த -n கீழே வரும்போது என்னவாயிரும் அப்படின்னா ப்ளஸ் n ஆயிரும். அப்போ 2n -1 ஹோல் பவர் n-1 n-1 ஃபேக்டோரியல் டிவைட 2x + 3d ஹோல் பவர் n அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா. ஃபார்முலா படிச்சிருந்தீங்களா ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிடலாம் அந்த ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், வாட் இஸ் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் y = sin x. ஓகேங்களா. ரொம்ப ஈஸி. என்ன போடுவீங்க, இந்த என்ன x இருக்கோ அதோட என்ன பண்ணணும், ஒரு n/2 ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ y = sin x அப்படின்னா x + n/2 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. நம்ம தான் சொல்லிட்டோமே, இப்படி கேட்கலாம். sin 2x ஒய்யோட வேல்யூ sin 2x இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒய்யனோட வேல்யூக்கு தான் என்ன எழுதுவோம், 2n. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ பவர் n sin ஆஃப் அதே சைன் போட்டு 2x இருந்துச்சுன்னா 2x போட்டு n/2 அப்படின்னு ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கே வெறும் x இருக்கிறதுனால n/2 மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஏன்னா 1 போட வேண்டிய அவசியம் இல்லையா. ஸோ ஆன்சர் இது அடிச்சிடலாம் ஈஸி. ஓகே. அடுத்து find the 15th derivative of y = x^50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது ஈஸியஸ்ட்டு தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து 50 டைம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா டெரிவேட்டிவ் பண்ணி எழுதணும். ஓகேங்களா. இப்போ அதாவது y = x^15 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ y1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் என்ன கிடைக்கும், 50 x பவர் -1 போது 49 கிடைக்கும். அடுத்து y2 போட்டிங்க அப்படின்னா 50 × 49. ஓகேங்களா. எக்ஸ் பவர் கிடைக்கும் அப்படின்னா 48 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஒய்எனில் என்னவாகும் அப்படின்னா இதில் இருக்க எல்லா வேல்யூ காலி ஆகிட்டு 50லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 1 வரைக்கும் இருக்கும். அதை எப்படி எழுதலாம், 50 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா பி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இஃப் y = cos3x கொடுத்துருக்காங்க, தென் ஃபைண்ட் yn. ஸோ ஒய்யனோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க ஒய்யோட வேல்யூ cos3x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், cos 3θ அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 4 cos3θ - 3 cos θ அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. இப்போ வந்து கியூபிக் இருக்கிறதுனால இந்த ஃபார்மேட்டை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 4 cos3θ = ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸாக இருக்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா. அப்போது cos 3θ + 3 cos θ. ஓகேங்களா. அப்போது cos3θ = 1/4 × cos 3θ + 3 cos θ அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த ஃபார்மேட். ஓகேங்களா. அந்த இதுக்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன். அப்போ இந்த y = இந்த cos3x எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/4 ரெண்டுக்குமே காமன். ஓகேங்களா. ஸோ 1/4 cos 3θ + 3/4 cos θ அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா எழுத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. இப்படி கொடுத்துருந்தாங்க ஒய்என் இப்படி சொல்லியிருக்கேன். 1/4 போட்டுருங்க. இங்கே நடு சென்டரில் 3 இருந்துச்சு அப்படின்னா 3n cos ஆஃப் 3 எக்ஸில் இருக்கிறதுனால ஃபார்மேட் எக்ஸில் எழுதிக்கோங்க. சாரிங்க, எக்ஸில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா 3x + n/2 + 3/4 cos ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே எந்த வேல்யூமே வராது. அதனால் 1/n வரும். எக்ஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக ஒரு n/2 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 3/4 cos n/2 + 1/4 3n cos 3x/2 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா. இதோட ஆன்சர் நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. y = sin x e⁻x sin x ஓட ஃபார்மேட் ஆல்ரெடி டிரைவ் பண்ணி இதோட ஆன்சர் வச்சுருக்கோம். ஸோ இது ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.